வணக்கம், நான் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நாளாக நான் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸில் எனக்கு மெயினாக எனக்கு வர்ற லட்சியம் என்னென்னா, அதில் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி தான் இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு பிலீஃப் இருக்குது. அந்த பிலீஃப் நம்ம உடஞ்சி போயிட்டோம்னா நம்ம அப்புறம் என்ன விஷயம் இருந்தாலும் நம்ம அது பக்கம் போக மாட்டோம், அதை திருப்பி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் சனாதன தர்மா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட், ஹிந்து டிவோஷனல், இந்த மாதிரி நிறைய இதில் எல்லாத்துலேயுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நிறைய பேர் இதில் பிஸ்னஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் இதை புனிதமாக செய்யணும் என்று பார்ப்பாங்க. புனிதமாக செய்யக்கூடியது தான் மனிதாபிமானம் என்று நினைக்கிறவன் தான் நான். இப்போ எனக்கு இந்த மாதிரி பொருளை நான் உங்ககிட்ட ஏன் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு லைஃப்பில் வந்து விடலாம். அந்த வாய்ப்பை நம்ம தெரிஞ்சு விடாமல் நம்ம இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது ஒரு தப்பான ஒரு கோரிக்கை. எல்லாருக்குமே லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பேர்ட்ஸை எடுத்துக்கலாம். பேர்ட்ஸில் எல்லாருக்கும் பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் ஹியூமன்ஸில் மட்டும் ஏன் அப்படி வருது? ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும் ஏன் ஒரு ஆளுக்கு பணம் இருக்கும், ஒரு ஆளுக்கு இது இருக்கும், ஒரு ஆளுக்கு நோய் இருக்கும்? அது நம்ம கல்ச்சர் ஸ்டைலு. அதே மாதிரி தான் நம்ம புனர்ஜென்மா, பூர்வீக ஜென்மாவில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு இக ஜென்மத்தில் நமக்கு பார்க்க வேண்டி வரும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதிப்போம், நம்ம என்ன சம்பாதிச்சா நம்ம என்ன கொண்டு போவோம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு தேவை என்னென்னா, சொத்து நம்ம என்ன சொத்துன்னா நம்ம ஹெல்த்து தான் நம்ம சொத்து. ரெண்டாவது சொத்துன்னா நம்ம நிம்மதி, மன நிம்மதி நம்ம சொத்து. மன நிம்மதி வரணுன்னா எப்படி வரலாம்? இப்போ நீங்கள் கொஞ்சம் சொத்து சம்பாதிச்சு வச்சிங்க, பணம், நகை, பூமி இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சாலும் அது இருக்கணும்னு இல்லை. ஆனால் அந்த ரெண்டாவது சம்பாத்தியத்தில் நம்ம எஜுகேஷன், வித்தியை நம்ம சம்பாதிச்சிட்டோன்னா அது வாழ்நாள் பூரா நம்ம கூட இருக்கும். ஐம் எ போஸ்ட் கிராஜுவேஷன், எனக்கு இந்த பிஜி இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு பயம் இல்லை. எப்போ பார்த்தாலும் என் ரெஸ்யூமை போட்டால் எனக்கு வேலை கிடச்சிரும். இதே மாதிரி இருக்கணும் நம்ம. இது மூணாவது என்ன சம்பாத்தியம்? மூணாவது சம்பாத்தியம் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க. நம்ம கூட எப்போதுமே நல்ல ஆளுங்க இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவள் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு உதவும். அப்போ இந்த இது வரணும்னா என்ன பண்ணோம்? நம்ம எனர்ஜி, நம்ம ஓவரால் இருக்கிற எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்காகத்தான் இக்ஷோமார்ட்னு சொல்லி நான் ஒரு சைட்டே ஆரம்பித்து அதுக்கான ஆஃபீஸ் இப்போ சென்னையில் இருக்குது. கூடி சீக்கிரமாக பல இடத்துலையும் வந்துடும். எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்லையும் இது கொண்டு போனோம். எல்லா மக்களுக்கும் எங்கள் சேவையை ரொம்ப மிதமான ப்ரைஸுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த மாதிரி நினச்சி தான் நாங்கள் இப்போ இக்ஷோமார்ட்டை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதனால் இது ஒரு மணி மேக்கிங் ஆப்போ இல்லை மணி மேக்கிங் ஒரு ஓரியன்டேஷனோ கிடையாது. இட்ஸ் எ சர்வீஸ் டு த சொசைட்டி. வி வாண்ட் டு லீவ் எவ்ரி ஒன். எல்லாருமே தோளோடு தோளாக சேர்ந்து நல்லபடியாக வாழணும். அதுக்காகத்தான் நாங்கள் பண்ணுறோம். உங்கள் கோரிக்கைகள் இதுக்கு கீழே எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். நிறைய பேர் நைட்டு 1 மணி 2 மணி எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேணாம். நிறைய பேர் ரோங் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது சாமிக்கு இது தேவையா, இந்த பணம் எல்லாம் சம்பாதிக்கிறது, ஆல்ரெடி பணம் எல்லாம் சம்பாதிச்சாச்சு. நான் ஜென்ரலாகவே தான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் சொல்ல தெரியாது. ஸோ அதனால் எனக்கு மனசில் என்ன வந்தோ அது நான் சொல்லிடுவேன். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ என்ன தெரிஞ்சவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். கூகுளில் என்னோடய ரிவ்யூஸ் பாருங்கள். 25 இயர்ஸாக நான் எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அமைக்கணும், இதுதான் என் கோரிக்கை. நான் போகும்போதும் என் உடம்ப வரைக்கும் இந்த பூமியில் போட்டு தான் போவேன். அப்போ என் பேர் என்றைக்குமே நிலநிற்கணும். நம்ம இப்போ ஆதிசங்கராச்சாரியார் என்ன கேட்டால் எல்லோரும் நினைப்பாங்க, என்ன அவர் நல்லது பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் இதே மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் நம்ம ஏதோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதுக்கு. அப்போ எல்லாரோடும் நான் ஒன்று கூட சொல்கிறேன், என்ன இது இருந்தாலும் நீங்கள் இக்ஷோமார்ட்டில் நீங்கள் கேளுங்க. இக்ஷோமார்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். லைஃப்பில் எப்போதும் உங்கள் சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்கள் இக்ஷோமார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதுமே நாங்கள் கூட இருப்போம். உங்கள் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா.